அம்மா இப்பதான் வேலை முடிஞ்சு வந்தேன். ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றாலும் 10 ரூபா தரேன் இல்ல, அது எப்படி தரேன்னு உங்களுக்கு தெரியுமோ? இப்படித்தான் அம்மா, நீங்கள் இப்ப உங்களோட 20 ரூபா தாங்க, சரியா? ஓகே, இதுல நான் எந்த 20 ரூபா வைக்கிறேன், சரியோ? இப்ப இதை நான் உங்களுக்கு 30 ரூபா தந்து போட்டு நான் இதை வாங்க எடுக்கிறேன், விளங்குதோ? இப்ப பாருங்க உங்களுக்கு எவ்வளவு லாபம் வந்திருக்குன்னு. எனக்கு 20 ரூபா வந்திருக்கு. ஆமா பாருங்க, இப்ப உங்களுக்கு நான் 10 ரூபா தந்தேன் தானே, உங்களுக்கு 10 ரூபா லாபம் இல்ல? ஓ, எனக்கு 20 ரூபா லாபம் இருக்கு. அதுதான் 20 ரூபா, அந்த 20 ரூபா, இந்த 20 ரூபா, நீங்க மொத்தமாவே 20 ரூபா கொடுத்தேன். அம்மம்மா 20 ரூபான்னு தந்தவா, இப்ப 30 ரூபா உங்களுக்கு. 10 ரூபா நீங்க ஒவ்வொரு முறையும் 10 ரூபா தர்ற மாதிரி தந்துருக்கு. இப்ப எனக்கு 20 ரூபா லாபம், இந்த 20 ரூபா நான் தந்துறேன். இப்ப நான் 20 ரூபா தந்தேன். ஓ, நானும் 20 ரூபா தந்தேன், சரியோ? நான் இதை 30 ரூபா தந்து போட்டு இதை எவ்வளோத்தையும் எடுக்கிறேன். உங்கள்ட்ட 40 ரூபா. அது ஆமாம்மா, 40 ரூபானா உங்களுக்கு 10 ரூபா லாபம் இல்ல? ஆமாம்மா, இப்படித்தான் நானும் உங்களுக்கு விளங்கு. எனக்கு 20 ரூபா லாபம், உங்களுக்கு 10 ரூபா லாபம். மொத்தத்துல 2 பேருக்கு லாபம் தானே. ஏன் நாங்க குழம்புவா? சரிதானே? இது இருக்கும். இப்படித்தானே ஒவ்வொன்றாலும் 10 ரூபா தர்றேன். இப்ப மொத்தத்துல 2 பேருக்கும் கூட இப்படி நாங்க ஒவ்வொன்றாலும் செய்ய அந்த உங்களுக்கு 20 ரூபா, எனக்கு 20 ரூபா, உங்களுக்கு 10 ரூபா லாபம் வருது. பாத்தீங்களா? சரிதான்.